தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டார். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் 2 தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில் எழும்பூர் போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனை தோற்கடித்த இளம் வீரர் ஜேக் பாலுக்கு 330 கோடி அதாவது $40 மில்லியன் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. தோல்வியடைந்த மைக் டைசனுக்கு 169 கோடி வழங்கப்படும். சென்னை அருகே வீட்டில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. டி நகரில் உள்ள அந்த நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை அதிகாரிகள் ஏற்கனவே ரத்து செய்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தில் 6 பேர் கடத்தி சென்று கொல்லப்பட்டதால் மீண்டும் பதற்றம் நிலவுகிறது. அமேசான் நிறுவனத்தில் வேலை என இன்ஸ்டாகிராமில் வந்த லிங்கை நம்பி கிளிக் செய்ததால் இளம்பெண் ஒருவர் 1.94 லட்சம் ரூபாயை இழந்துள்ள பரிதாப சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹைதராபாத்தில் இருந்து திருப்பதி சென்ற இண்டிகோ விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானின் துரித நடவடிக்கையால் விமானத்தில் இருந்த 169 பயணிகள் உட்பட 177 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர்.